நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி 63 நாயன்மார்களில் ஒருவரான குங்குலிய கலைய நாயனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். குங்குலிய கலைய நாயனார் திருக்கடவூரில் அவதரித்தவர், திருக்கடவூரில் முக்தி பெற்றவர். அவருடைய வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. கலையனார் என்று அழைக்கப்படுகின்ற குங்குலிய கலைய நாயனார் இவர் அந்தணர் மரபை சார்ந்தவர், சிவன் மீது அதிக பக்தி கொண்டவர், ஒழுக்க நெறி மிக்கவர். குங்குலியம் என்பது சாம்பிராணி போன்ற வாசனை மிக்க ஒரு பொருள். அந்த பொருளை இங்குள்ள இறைவனுக்கு சமர்ப்பிப்பதே இவருடைய பணியாக இருந்திருக்கு. சிவன் மீது அதிக பக்தி கொண்டதுனால எப்படியாச்சும் எந்த சொத்தை வித்தாவது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா குங்குலியத்தை வாங்கி இந்த இறைவனுக்கு சமர்ப்பிச்சிட்டு வந்திருக்காரு. ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையுமே வித்துடுறாரு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடுது. அப்போ இவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கழுத்தில் இருக்கிற அந்த தாலியை கழட்டி கொடுத்து இதை கொண்டு விற்றுட்டு நெல்மணி வாங்கிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவரும் அந்த தாலியை வாங்கி எடுத்துக்கிட்டு போகிறாரு. போகிற வழியில் குங்குலியம் இருக்கும் அந்த தொழிலாளியாக சிவபெருமானை என்ன பண்ணுறாருன்னா அந்த பொதியை சுமந்துக்கிட்டு வராரு. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, பார்த்தோன்னா ஆஹா நம்மக்கிட்ட இந்த தாலி இருக்குது, இதை கொடுத்துட்டு எப்படியாச்சும் குங்குலியம் வாங்கி எடுத்துகிட்டு போய் நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாரு. உடனே அந்த தாலியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பெரியவர் ரூபத்தில் வந்து சிவபெருமான் வாங்க மறுத்துடுறாரு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மனசு மாறி திரும்பவும் அந்த தாலியை வாங்கிக்கிட்டு குங்குலியத்தை இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. இவரும் சந்தோஷமாக அந்த குங்குலிய பொதியை சுமந்து எடுத்துகிட்டு வந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து இறைவன்கிட்ட மீண்டும் அவருடைய பணியை வந்து தொடங்குறாரு. இவருடைய பக்தியை கண்டு வியந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா குபேரன்கிட்ட கட்டளையிடுறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எந்த விதமான வறுமையும் இல்லாமல் இவர் வந்து நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் நீ வந்து இவருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. அந்த சிவபெருமானுடைய அந்த ஆணைக்கு ஏற்ப குபேரனும் என்ன பண்ணுறாருனா எல்லா விதமான பொருள்களையுமே அவர் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. அவங்க மனைவியும் அந்த பொருள்கள்லாம் எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னா இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் கடகடன்னு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா கோயிலில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு கலையனார். அவருடைய கனவுல போய் இவர் அசரீரி போல் வாக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ வீட்டுக்கு போய் பாலும் சோறும் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒரே ஷாக்கு. என்னது நம்ம வீட்டில் ஒரு பொருளுமே இல்லை, இவர் பாலும் சோறும் சாப்பிட சொல்கிறாரே அப்படின்ட்டுன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லா விதமான பொருள்களுமே இருக்குது. அப்புறம் இறைவனை வந்து நன்றி சொல்லி இறைவனை வந்து வணங்குறாரு. திருப்பனந்தாளில் உள்ள சிவபெருமானுக்கு தாடகைங்கிற பெண் என்ன பண்ணுறாங்கன்னா மாலை அணிவிக்க போகிறாங்க. அப்போ அவங்களால அந்த சிவபெருமானுக்கு அணிவிக்க முடியலை. மிகச்சிறந்த சிவபக்தை. அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தன்னை தாழ்த்தி காட்டுறாரு. சாய்த்து காட்டும். உடனே அந்த அம்மா மாலையை வந்து அணிவிச்சிடுறாங்க, இறைவனுக்கு அணிவித்து மகிழ்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தலை இறைவன் சாய்ந்த வண்ணமே இருக்கார். இதை பார்த்த சோழ மன்னனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. உடனே கலையனாருடைய அந்த சிவபக்தியை கண்டு மெச்சி இவர் என்ன பண்ணுறாருன்னா திருக்கடையூர்லேருந்து இவர் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி திருக்கடையூரிலிருந்து இந்த கலையனாரை அழைத்து அங்குள்ள சிவபெருமான் சாய்ந்த நிலையில் உள்ளவரை மீண்டும் நேரான நிலைக்கு கொண்டு வர செய்யணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. உடனே குங்குலிய கலைய நாயனார் என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான் கழுத்தில் மாலையை அணிவித்து அந்த மாலையோட இன்னொரு பகுதி வந்து தன்னுடைய கழுத்தில் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த மாலையாலேயே இவர் என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமானை வந்து கட்டி இழுக்கிறாரு. நேராக வந்துடுறாரு சிவபெருமான். சாய்ந்த நிலையிலிருந்து அந்த சிவலிங்கத்தை நேராக செய்வதற்கு நிறைய போராடுறாரு அந்த சோழ மன்னன். யானைகள்லாம் வச்சு கட்டி இழுத்து பார்க்குறாங்க, ஒன்றுமே முடியல. ஆனால் குங்குலிய கலைய நாயனார் சாதாரணமாக ஒரு மாலையை வச்சு தன்னுடைய கழுத்தால் கட்டி இழுக்கிறாரு. சிவன் மீது உள்ள அந்த பக்தி சிரத்தையால் சிவபெருமானுடைய அருளால் இவர் கட்டி இழுத்ததும் சிவனுடைய அந்த லிங்காரூபம் நேராக காட்சியளிக்க ஆரம்பித்தது. அப்பேற்பட்ட நல்ல சிவபக்தராக இவர் விளங்கியிருக்கிறார். ஒரு சிறிய பாலகன் மார்க்கண்டேயருக்காக யமனையே காலால் எட்டி உதைத்தவர் சிவபெருமான்.
ஆகவே அவர் மீது அதிக பக்தி நாட்டத்தை கொண்டு இவர் இந்த குங்குலியம் இடும் பணியை செவ்வனே செய்து முக்தி பெற்ற தலம் இதுவாகும். இப்போவுமே திருக்கடையூரில் குங்குலிய கலைய நாயனாருடைய மடம் ஒன்று அங்கே மட விலாகத்தில் இருக்குது. அதையுமே நம்ம பார்க்கலாம். சிவபெருமான் அட்டவீரட்ட செயல்கள் புரிந்த இடங்களில் 8வது இடமாக விளங்கும் இந்த திருக்கடவூர் திருத்தலம் மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்று. கடவூரிற் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகை சிறப்பித்து கூறுகின்றது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.